வெல்கம் டு Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளூயிட் ஆர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் கேமல் பிராண்டில் இருக்கிற ஃப்ளூயிட் ஆர்ட் கிட் நான் வாங்கியிருக்கிறேன். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 3 சீரீஸ் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது மோனோகிராம் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர் கோல்ட், பிளாக், சில்வர், ஒயிட் இந்த 4 கலர் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது தவிர சன்செட், அக்வா சீரீஸ் 2 இருக்குது. அக்வா சீரீஸ்ங்கிறது ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ, டார்க் ப்ளூ, ஒயிட் இந்த மாதிரியான கலர்களில் இருக்கும். நான் வாங்கியிருக்கிற இந்த கிட்டோட ரேட் 249 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த ஆர்ட்டை நம்ம எப்படி பண்ணணும், எந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும், இப்படி எல்லாமே இந்த பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கவர் இருக்குல்ல, இந்த கவருக்கு பின்பக்கத்துலேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பொறுமையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிசர் யூஸ் பண்ணி இந்த பேக் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜிப்லாக் இருக்குது. அந்த ஜிப்லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளக்க இருக்கிற எல்லா திங்ஸையும் நம்ம வெளியில் எடுக்கலாம். இப்போ இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் போர்டு இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். கூடவே அந்த 4 கலர் சொன்னேன் இல்லையா, பிளாக் கலர், ஒயிட் கலர், சில்வர் கலர், அதுக்கப்புறம் கோல்டு கலர், இந்த 4 கலரையுமே எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே சாதாரணமாக நம்ம பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு ஆப்ரான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த ஃப்ளூயிட் ஆர்ட் பண்ணும்போது அதில் சில இடங்களில் சில நேரத்தில் அந்த பெயிண்ட் செதறும். அப்படி சிந்துற பெயிண்ட் நம்ம ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆப்ரான் நம்ம இந்த ஆர்ட் பண்ணும்போது வேர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ரானை நான் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கேன்வாஸ் போர்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஸ் போர்டுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கவர் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கவரை ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு கட்டரோ அல்லது சிசரோ யூஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பரை நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த கேன்வாஸ் போர்டோட சைஸ் 8x8 20 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த கேன்வாஸ் போர்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 4 ஷேட்ஸ் சொல்லியிருக்கேன்ல, இந்த 4 ஷேட்ஸையுமே இந்த கவர்க்குள்ளேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த 4 ஷேட்ஸையுமே நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிளாக் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் கலர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் இந்த ஆர்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன்னா, பிளாக் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட் செய்யும்போது நம்ம ஃப்ளோர்லேயோ அல்லது மேட்லேயோ வச்சு செய்யும்போது கீழே ஏதாவது வேஸ்ட்டான ஒரு மேட்டோ அல்லது பேப்பரோ அல்லது பிளாஸ்டிக் கவரோ விரிச்சிக்கணும். நான் பழைய கேலண்டர் பேப்பருக்குள்ளே அதை எடுத்து விரிச்சிக்கிறேன். எதுக்காகனா இந்த பெயிண்ட் கண்டிப்பாக சிந்தும். நீங்கள் டேபிள் மேலேயோ அல்லது தரையிலையோ செய்யும்போது அது அப்படியே தரையிலலாம் பற்றும் இல்லையா, அதுக்காக தான் இந்த பேப்பர் நான் விரிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா இந்த கேன்வாஸ் போர்டுக்கு அடியில் பேலன்ஸ்க்காக 2 அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் கப்போ அல்லது பிளாஸ்டிக் டம்ளரோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்குமே பிளாஸ்டிக் கப் அல்லது பேப்பர் கப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்லைமெல்லாம் வாங்கும்போது தருவாங்களா, அந்த பவுல் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் கலர் கம்மியாக யூஸ் பண்ண போகிறேன். மீதி கலர்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்து இந்த பவுலோட ஓரத்தில் நான் விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஆர்ட் செய்யும்போது இந்த பவுலில் நடுவில் நீங்கள் கலர் ஊற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நடுவுலையே அப்படியே அடுத்தடுத்த கலர்களை போர் பண்ணிட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டே ஓரத்தில் இந்த கலரை நான் விட்டதுனால அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விடுற அந்த சில்வர் கலர், கோல்டு கலர், பிளாக் கலர் இது எல்லாத்தையுமே நான் ஓரங்கள்லேயே இருக்கிற மாதிரி நான் இந்த கலரெல்லாம் போட்டு விட்டுக்கிறேன். திரும்ப திரும்ப ஒன்று மேலே ஒன்றா நம்மளுக்கு பிடிச்ச கலர்களை நம்ம இதுக்கு மேலே போட்டு விட்டுட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி தான் போட்டுட்ருக்கணும். ஒரே கலர் ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒருவேளை உங்ககிட்ட இந்த கிட் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் சாதாரண அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அது கூட ஃபெவிகால் அல்லது சாதாரணமாக இருக்கிற நான் டாக்ஸிக் ஒயிட் க்ளூ சேர்த்துட்டு அதை நீங்கள் போர் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஆர்ட் நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். நீங்கள் இதுக்காக தனியாக கிட் தான் வாங்கணுன்ட்டு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டில் நான் டாக்ஸிக் ஒயிட் க்ளூ சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது லிக்யூட் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து நீங்கள் இந்த ஆர்ட்டை நீங்கள் வீட்லேயே செய்யலாம்.
இப்போ பெயிண்ட் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கப்பில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பை வந்து லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கிறேன். இப்படி நம்ம செய்யும்போது கொஞ்சமாக நம்ம கையை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டே செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த கேன்வாஸ் போர்டை அப்படியே கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக இதை இப்படி சுற்றி விடணும். இப்படி செய்யும்போது எல்லா சைட்லேயும் இந்த பெயிண்ட் வந்து கரெக்டாக போகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஓரங்களில் வந்து கார்னரில் இந்த மாதிரி போகாமலும் இருக்கும். நீங்கள் வந்து கையாலேயே இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவாக டேப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஈவனாக இந்த கலர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா அப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்து அதை ஊதி விட்டீங்க அப்படின்னா இந்த அக்ரிலிக் பெயிண்ட் எல்லா சைட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருக்கேன். நான் வந்து கோல்டு கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் திரும்பவும் அங்கங்கே கோல்டு கலர் இருக்கிற மாதிரி நான் போர் பண்ணேன். இப்போ வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இதுக்கு மேலே வார்னிஷ் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து சாஃப்ட் பேஸ்டல் ட்ராயிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிக்ஸாக்டிவ் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபிக்ஸாக்டிவ் இருந்துச்சுன்னா அதை வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே வார்னிஷ்னே கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே வார்னிஷ் இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாலுமே அது நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா பாட்டிலில் வந்து வார்னிஷ் கிடைக்கிது. பாட்டிலில் இருக்கிற வார்னிஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ப்ரஷ்ஷில் அந்த வார்னிஷ் எடுத்து மெதுவாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நான் வாலில் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த வார்னிஷில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மேட் ஃபினிஷிங் கொடுக்கும். அது வந்து அவ்வளோ ஷைனிங்காக இருக்காது, ரொம்பவே ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கிளாஸி அப்படின்னு இருக்கும். அந்த வார்னிஷ் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான வார்னிஷ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்ட் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் நான் ஒரு ஃபேன் கடியில் தான் வைக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா டபுள் சைடட் டேப் இருக்கும் இல்லையா, டபுள் சைடட் டேப் இல்லைனா மவுண்டிங் டேப்னு சொல்லுவோம். அந்த டேப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரிப் மாதிரி 4 சைட்லேயும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு நீங்கள் ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் மாத்திரம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த 4 கார்னர்லேயும் நான் ஒட்ட வச்சுக்க போகிறேன். ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பிரிச்சுட்டு நான் வந்து வாலில் ஸ்டிக் பண்ண போகிறேன். வாலில் ஸ்டிக் பண்ணுறதுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை அப்படியே கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறேன். வாலில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் தான் இல்லை, இன்னுமே 2 சீரீஸ் இருக்குதுன்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அட்டாச் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.